நீலகிரி ஸ்டைல் க்ரீன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். ஜாதி பத்திரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமா நல்லா கெட்டி தயிர் எடுத்து ஒரு 4-5 டீஸ்பூனுக்கு பக்கமாக ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு காய் வெஜிடபிள்ஸோடு நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி 3மே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தயிரில் நீங்கள் ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3மே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 கலர் கலரிக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கலரி கொடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசம்லாம் போகட்டும். சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தோசைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பரோட்டாக்கு அட்டகாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி இலை, புதினா இலை 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கால் மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் ஒரு இஞ்சி போட்டுக்கலாம். 5-6 வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி விசில் விட்டோம்னா குருமா க்ரீன் கலரில் வராது. அதுக்கப்புறம் ரெட் கலரில் தான் வரும். நம்ம இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கடைசியில் ஊற்றினோம்னா குருமா நல்லா க்ரீன் கலரில் இருக்குங்க. ரொம்ப அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற மல்லி, புதினா அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாங்க. நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பார்க்கவே. இதை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக கலந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 கொதி விட்டுடலாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ உப்பு பத்தலை, நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான நீலகிரி ஸ்டைல் க்ரீன் குருமா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.